1980 2000 வரைக்கும் பௌர்ணமி என்று மலை சுற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் மலை சுற்றுவதை பார்த்துத்தான் அந்த மலை சுற்றலே அதிகமாக மக்களால் பின்பற்றப்பட்டது என்று அங்கே அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் சொல்வார்கள். ஏனென்றால் நாங்கள் நடக்கும் பொழுது பகவான் ரமணருக்கு சேவை செய்த குஞ்சு சுவாமிகளும் நானும் மட்டும்தான் நடந்து போவோம். அவர்தான் முதல் என்னை கிரிவலம் அழைத்து சென்றார். போய் சுத்தி முடிச்சுட்டு வரோம். அந்த முடிக்கிற நேரத்துல மழை, வருண பகவான் அப்படி ஷவர் போடுறாரு. என்ன நீங்க பெரிய சித்தர் போல இருக்க அப்படின்னாரு குஞ்சு சுவாமிகள். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ கிரிப்பிரதட்சணை வந்த உடனே வருண பகவான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இல்லையா, நீங்க சித்தர் தான் அப்படின்னாரு. ஐயோ அப்படி இல்லை, நான் வந்த நேரத்துக்கு மழை வந்திருக்கேன், அவ்வளவுதான். அடுத்த பௌர்ணமிக்கு போகிறேன், அப்படியே மழை வருது, அதே இடத்துல வருது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் நீங்கள் சித்தர் தான். நான் திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைத்து விட்டால் செருப்பு போடுவதை விட்டு காலடிகளை அணிவதில்லை. நான் போகிறது நார்மலான பாதையில் இல்லை, குஞ்சு சுவாமிகளோடு போனது 2 முறை மட்டும்தான் நார்மலான வழியில் போனேன். 14 கிலோமீட்டர் அது. அப்புறமா இல்லை பகவான் எந்த வழி போவாங்க, இல்லை காட்டு பாதையில் நடப்பாங்க அப்படின்னா. பகவான் 3 வழியில் போவாங்க அப்படின்னா. சரி பகவான், அதில் நடுப்பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதில் நடுவில் நடந்தால் கல்கள் எல்லாம் மலையில கண்ணாடி தூளை உடைத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நான் நடக்கிற பாதை. காலடி எடுத்து வச்சா நல்லா பயங்கரமா குத்தும். வெரி குட், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அதெல்லாம் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்போ சுத்திட்டு சுத்தும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். உள்ளே போய் உட்காந்தா லிங்கம் இருக்கும், நான் இருப்பேன். அந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம்ல அப்படின்னு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ இந்த கல்லு, இந்த தூணு, இந்த பாதைகள் அப்பர் பாடினதை கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினதை கேட்டிருக்கோம், மாணிக்க வாசகர் பாடினதை கேட்டிருக்கோம். அப்புறம் மாணிக்க வாசகர் அங்கே உட்காந்து தானே திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதினாரு அப்படின்னு அந்த நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தாரு, கற்பூரம் காட்டினாரு, கும்பிட்டு வெளியில நடக்கும் பொழுது என்னுடைய கால் அடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் என்னை போட்டு அமுக்குது.